திருச்சூர் ஏடிஎம் கொள்ளையர்களை காவலில் எடுக்க கேரள போலீசார் குமாரபாளையம் வருகை தந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் பாபு இணைப்பில் காத்திருக்கிறார். மோகன் பாபு, விவரங்கள். வணக்கம் சரவணன். நாமக்கல் மாவட்டம் வெப்படை காவல் நிலையத்திற்கு ஏடிஎம் கொள்ளையர்களை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்காக கேரளா மற்றும் ஆந்திரா போலீசார் வெப்படைக்கு வந்துள்ளனர். சில தினங்களுக்கு முன்பு கேரளா மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம்களில் பணம் கொள்ளையடித்த வழக்கில் 5 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சிறையில் அடைத்த நிலையில் ஜமாதீன் என்ற கொள்ளையை என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த குற்றவாளிகளை சுமார் 7 மாநிலங்களில் கைவரிசை காட்டியுள்ளதாகவும், குறிப்பாக ஜூன் மாதம் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஏடிஎம் கொள்ளையடித்த வழக்கில் இவர்களுக்கு தொடர்பு உள்ளதாகவும் தெரிய வருகிறது. முதலாவதாக கேரளா மாநில போலீசார் சிறையில் உள்ள கைதிகளை காவலில் எடுப்பதற்கு அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் வெப்படை காவல் நிலையத்தில் இவர்கள் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு சம்பந்தமான கோப்புகளை வாங்குவதற்காக தற்போது 2 மாநில போலீசார்கள், அதாவது கேரளா மற்றும் ஆந்திரா மாநில போலீசார் தற்போது வெப்படை காவல் நிலையத்தில் வந்துள்ளனர். கேரளா மாநில போலீசார் முன்னதாக நீதிமன்ற காவலில் குற்றவாளிகளை எடுத்து விசாரணை செய்வதற்கு ஆந்திரா மாநிலம் உள்ள போலீசார்களும் குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் காவல் எடுத்து விசாரணை செய்ய உள்ளதாக முதற்கட்ட தெரிகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மோகன் பாபு.